A to B உங்கள் பசியார எங்கள் ருசி பேசு. திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை சூழ்ந்திருந்த மழைநீர் வடிந்திருக்கிறது. விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் முத்துப்பழம்பதி. நேற்று கட்டுப்பாட்டு அறை முழுவதுமே தண்ணீரால முடங்கியது. அங்கிருந்து எந்த செயல்பாடுகளுமே செய்ய முடியல. அந்த அளவிற்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் தண்ணீரால சூழப்பட்டிருக்கு. தற்பொழுது அங்கு வெள்ளம் வடிந்திருப்பதாக தகவல் வந்திருக்கு. அங்க இருக்கக்கூடிய நிலை என்ன? கார்த்திகா, நம்ம நிற்கக்கூடிய இடம் தாமிரபரணி ஆற்றங்கரை எதிரே உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகம். இப்போது ஒளிப்பதிவாளர் அப்துல் கபூரும் காட்டும் காட்சி பார்த்தீங்கன்னா இந்த தாமிரபரணி ஆறு தான். இது நேற்று முன்தினமும் கட்டுக்கடங்காமல் ஓடியதால் தான் இதிலிருந்து வெளியேறிய தண்ணி, அதாவது ஆறு கரை புரண்டு ஓடும் என்பார்கள். ஆனால் இது கரையை கடந்து கட்டுப்பாடு இல்லாமல் ஓடியதால் தான் எதிரே உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மற்றும் அருகே உள்ள பத்திரிகையாளர் மன்றம் மற்றும் பெண்கள் சிறைச்சாலை உள்ளிட்ட பகுதிகளில் தண்ணீர் முழுமையாக சூழ்ந்தது. ஒரு மாவட்டத்துக்கு முக்கியமானதே மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் தான். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து தான் அனைத்து பணிகளையும் மேற்கொள்ள முடியும். அப்படிப்பட்ட இந்த இக்கட்டான காலகட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மற்றும் கட்டுப்பாட்டறையே முற்றிலுமாக அது முழுவதுமாக நீரில் சூழ்ந்ததால ஒரு பெரிய ஒரு இக்கட்டான சூழலுக்கு இந்த திருநெல்வேலி மாவட்ட நிர்வாகம் தள்ளப்பட்டது. இப்போ வெளியிலிருந்து உள்ள போறோம்ல, இந்த பகுதி முழுமையா பாத்தீங்கன்னா தண்ணீர் சூழ்ந்திருந்தது. அதாவது ஒரு ஆள் மட்டத்துக்கு தண்ணீர் இருந்ததால பெரும் பாதிப்புக்கு உள்ளானாங்க. அதாவது மாவட்ட நிர்வாகம் சார்பில் எந்தவித பணிகளையும் மேற்கொள்ள முடியாத நிலையில் தான் இருந்தது. அதே போல வெளியிலிருந்து யாரும் உள்ள வர முடியல. இந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பணி செஞ்ச நபர்கள் மற்றும் அருகே உள்ள குடியிருப்பில் உள்ள மக்கள்லாம் படகு வச்சு மீட்கக்கூடிய சூழலுக்கு தான் எல்லாமே தள்ளப்பட்டாங்க. இப்போ இங்க ஒருத்தர் இந்த பகுதியை சேர்ந்த ஒருத்தர் இருக்காரு. கேட்போம் சார், இப்போ நேற்று இந்த பகுதி எப்படி இருந்தது, இன்னைக்கு எப்படி சார் இருக்கு? இன்னைக்கு தண்ணி எப்படி வருது? 7 அடி வரைக்கும் தண்ணி நேற்று இந்த இடத்துலலாம். அப்போ இங்கே உள்ள கலெக்டர் ஆஃபீஸில் வேலை பார்த்தவங்க வச்சவங்கலாம் தங்கினவங்கலாம் வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நாங்கள் தான் அந்த இதில் கூட்டிகிட்டு போய் ஏணிப்பிடி வச்சு ஏற்றி அந்த கமெண்ட் சோருக்கு அந்த சைடு கூட்டி விட்டு நாங்கள் போட்டு மூலயமா அனுப்பி விட்டோம். சார், இப்போ இந்த மாவட்ட ஆட்சியர் இந்த இடத்துக்கு எவ்வளவு நாள் ஆச்சு? இதுக்கு முன்னாடி வெள்ளத்தையோ இல்ல தண்ணியோ இந்த மாவட்ட ஆட்சியர் நீங்க இந்த பகுதி மக்களை நீங்க பாத்துருக்கீங்களா? இது இப்போ புதுசா கட்டினது ஒரு 15 வருஷம் தான் இருக்கும். முன்னாடி நீதிமன்றமா இந்த வளாகம் இருந்துச்சு. அதை இடிச்சு 15 வருஷத்துக்கு முன்னாடி தான் கட்டினாங்க. ஆனா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வெள்ளம் 92ல இவ்வளவு வரல. அதுக்கு முன்னாடி ஒரு 150 வருஷத்துக்கு முன்னாடி வந்ததாக எங்க ஆட்சிகள் சொல்லுதாங்க. நம்ம பார்த்தது இல்லை இதுவரை. ஐயா, இப்போ உங்களுக்கு எத்தனை வயசாச்சு? உங்க வயசுக்கு இது போன்ற வெள்ளத்தை இந்த கரையோரத்துல நீங்க பாத்திருக்கலாம்? என் வயசு இப்ப 64ஆகுது. நான் 1900 ஜெயலலிதா ஆட்சியில் இந்த வெள்ளத்தை பார்த்தது. அதுக்கப்புறம் இந்த வெள்ளத்தை பார்க்கவே இல்லை. இது அதோட கூடுதல், இந்த தர ரொம்ப கூடுதல். கார்த்திகா, இந்த பகுதி மக்கள் சொன்னதை கேட்டிருப்பீங்க. ஒட்டுமொத்தமா 1992க்கு பிறகு இது போன்ற வெள்ளத்தை அவங்க பார்த்தது இல்லைன்னு சொல்றாங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அந்த ஒளிப்பதிவாளர் காட்டுறாரு, அந்த கார் நிற்குதுல, அந்த காருக்கு மேல தண்ணீர் என்றது தற்போது தாமிரபரணி ஆற்றில் படிப்படியாக வெள்ளம் படிய தொடங்கி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முதல்ல விடுபட தொடங்கி இருப்பது மாவட்ட நிர்வாகத்திற்கும் ஒட்டுமொத்த மக்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் ஒழுங்கா செயல்பட்டா தான் மற்ற பணிகளை மேற்கொள்ள முடியும். அந்த வகையில இப்போ தாமிரபரணி ஆற்றில் வெள்ளம் படிய தொடங்கி இருப்பதும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து இப்போ தண்ணீர் முழுமையா வடிய தொடங்கி இருப்பதும் இந்த மக்களுக்கு ஒரு சற்று ஆறுதலை கொடுத்தது என்று சொல்லலாம். கார்த்திகா, நேற்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து இருக்கக்கூடிய அலுவலர்களை வெளியே கொண்டு வருவதற்கே மிகவும் சிரமமாக இருந்தது. தற்பொழுது அதற்கான எந்த சூடமே இல்லாமல் வெள்ளம் வடிந்திருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி முத்துப்பழம்பதி. A to B உங்கள் பசியார எங்கள் ருசி பேசு.